டேய் ராஜீவ், அந்த ஆரம் பில்டர்ஸோட ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டேன்டா. இந்தா ஃபைலை செக் பண்ணிக்கோ. டேப்பா, இது இருக்கட்டும்டா. நேற்று போன காரியம் என்னாச்சு? ஒரு ஃபோன் போட்டு கூட சொல்லணுங்கிற சென்ஸ் இல்லை. ம், சொல்லுடா. நேற்று டேட்டிங் போனீங்களே, என்ன ஆச்சு? எனிதிங் ஸ்பெஷல்? டேய், அது டேட்டிங்கா? ம், டேட்டிங்காடா? ஒரு ஃப்ரெண்டு வெளியில் கூப்பிட்டானா அது டேட்டிங் ஆயிருமா? கண்டதை பேசாதடா. என்ன இப்படி சொல்கிறான்? வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சா? டேய், நேற்று உங்ககிட்ட நான் என்னடா சொல்லிவிட்டேன்? இந்த சான்ஸை விட்டுறாதுன்னு சொல்லி தானே விட்டேன். அட பாவி பயலே, திரும்பியும் சொதப்பி விட்டியாடா? என்னதான் நடந்துச்சு? டேய், அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லடா. தயவு செய்து விடுறியா அத? டேய், அப்படிலாம் விட முடியாது. இப்போ ஒழுக்குமதியா சொல்றியா இல்ல நான் ஷாலினிக்கு ஃபோன் போட்டு உண்மையெல்லாம் சொல்லவா? இங்க பாரு ராஜீவ், இப்படிலாம் பேசிட்டு இருக்காத. ஷாலினிக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது, அப்புறம் உன் மூஞ்சில கூட நான் முடிக்க மாட்டேன். டேய், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டே போற? இவ்வளவு பேசுறீல? நேத்து போனீங்களா 2 பேர் வெளியில? உன் மனசுல இதெல்லாம் அவட்ட சொல்லிட்டு வந்தாடா சொல்லி அனுப்புனேன். என்னடா பண்ண? அது மாதிரி சொல்லிப்ப. இல்லடா, என்னால அதை சொல்ல முடியல. அதுவும் இல்லாம நேற்று ஷாலினி கண்ணில் நான் வேற ஒருத்தர் மேல இருக்கிற காதலை பார்த்தேன். அதை பார்த்த பிறகும் என்னோட காதலை எப்படிடா சொல்ல மனசு வரும்? டேய், என்னடா சொல்ற? புரியுற மாதிரி சொல்றா. உண்மையை தாண்டா ராஜீவ் சொல்றேன். நம்ம ஷாலினிக்கு ரமேஷை ரொம்ப பிடிச்சி போச்சுடா. அவ நேற்று எவ்வளோ வெக்கப்பட்டா தெரியுமா? அவன் பேரை கேட்டாலே அவ்வளோ சந்தோஷப்படுறா. அதுவும் இல்லாம நேற்று அந்த ராஜேஷும் வந்திருந்தான். என்ன, அந்த ரமேஷும் அங்க வந்திருந்தான்? சிவபூஜையில கரடி பூத்த மாதிரி அவனை யாரா அங்க வர சொன்னது? ஏய், யாரும் வரலாம் சொல்லலடா. தற்செயலா வந்திருப்பான் போல. ஷாலினி பார்த்துருக்கா. அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அப்புறம் அவன் கூட சேர்ந்தே அவளும் கிளம்பிட்டாடா. என்னடா சொல்ற? நீ இருக்கல உன்னை விட்டுட்டு அவன் கூட கிளம்பிட்டாளா? இல்லடா, அவ கிளம்பல. ரமேஷ் தான் அவளை கூட்டு போறேன்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி நானும் அவ கூடயே அனுப்பி வச்சேன். என்னடா ரவி, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு? இவ்வளோ கேஷுவலா இருக்க. அப்ப நீ என்னடா பண்ண போற? வேற என்னடா பண்ண போறேன்? என்னோட ஷாலினியோட கல்யாணத்தை முன்னாடி நின்று நானே நடத்தி வைக்க போறேன். என்னடா விளையாடுறியா? இவனே லவ் பண்ணுவானா? இவனே முன்னாடி நின்று கல்யாணமும் பண்ணி வைப்பானா? என்ன பெரிய தர்மகத்தான் நினைப்பா? டே ராஜீவ், இது அப்படி இல்லடா. உனக்கு சொன்னாலும் புரியாது, விடு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, அப்படிதானடா? ஒரு தடவை நீ ஓப்பனா சொல்லி பாருடா. அதுக்கப்புறம் அவர் ரிஜெக்ட் பண்ணாலும் சரின்னு சொல்லிக்கலாம். ஆனா நீ ஓப்பனா சொல்லாமலே இப்படி இருக்கேடா. உன்னால எதை வச்சுதான் அடிக்கிறதுன்னு தெரியல. தயவுசெய்து இந்த பேச்சை விடு ராஜீவ். ஓகே, நீ அந்த ஃபைலை மட்டும் செக் பண்ணிரு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னடா இங்க இருந்தா இவன் தொடர்ந்து கேள்வி கேட்பான்னு எப்படி எஸ்கேப் ஆகலான்னு டயர்டா இருக்குன்னு சொல்றேன். ஓ, எனக்கு என்ன? உன்னோட லவ்க்கு நீயே மரியாதை கொடுக்கலைன்னா நான் என்ன பண்ண முடியும்? போடா போ. போய் வீட்டுல ரெஸ்ட் எடு நல்லா. நீ ஏன் இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியுதுடா ராஜீவ். எப்படியாச்சும் கோவம் வர வச்சு என்னை போய் ஷாலினிட்ட சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். அது இப்போதைக்குள்ள நடக்கவே நடக்காதுடா. இப்பன்னு இல்லை, எப்பயுமே நடக்காது. யார்கிட்டையும் என்னோட காதலை நிரூபிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடா. அது எப்படிப்பட்டதுன்னு என் மனசுக்கு தெரியும். வரேன். ரவி வம்சம் இல்லடா. இந்த பையனுக்கு கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துருது. சே, சரி, இதை பத்தி நம்ம பூஜா கிட்ட பேசி பார்ப்போம். ஹலோ ராஜீவ். பூஜா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியில எங்கேயாவது மீட் பண்ணுவோமா? சொல்லு, இப்பயே சொல்லலாமே. அது எதுக்கு வெளியில பார்த்து தான் பேசணுமா? ஏய், விளையாடாதப்பா. இது நான் உன்னை நேர்ல பார்த்து தான் பேசணும். தயவுசெய்து வர முடியுமா? ஓகே, அப்ப ரெஸ்டாரண்ட் வந்துடவா? ஓகேப்பா. ஷார்ப்பா ஒரு 1/2 hourல நான் ரெஸ்டாரண்ட் வந்துடுறேன். நீயும் வந்துரு. ஓகே, பாய். முதல்ல பூஜாவை பார்த்து பேசணும். அப்பதான் இதுக்குள்ள ஒரு முடிவு கட்ட முடியும். ஹே பூஜா, எங்கடி கிளம்பிட்ட? மம்மி, எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போணுமா? பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேம்மா. ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். எந்த ஃப்ரெண்ட் அது? என்ன மம்மி இத்தனை கேள்வி கேட்குறீங்க? இப்போ என்ன, நான் ஏதாவது பையனை கூப்பிட்டு ஓடி போயிடுவேன்னு பயப்படுறீங்களா? ஹே வாண்டு, எப்போ பாரு சின்ன பிள்ளைத்தனமா பேசுறது. வளர்ந்துட்டடி. உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்போ அக்காவுக்கு தானம்மா கல்யாணம் ஆக போகுது. என்ன எனக்கா கல்யாணம் ஆக போகுது? இங்க பாருங்க, இந்த அக்கறை அட்வைஸ்லாம் அக்காட்ட வச்சுக்கோங்க. என்கிட்ட கொண்டு வராதிங்க. எனக்கு அதுக்கும் ரொம்ப தூரம்ப்பா. பேசவே இல்லை, ஏன் பேச மாட்டேன்? உங்க அப்பாவை சொல்லணும். நல்ல வாயடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. ஏன் மம்மி, நீங்க வேடிக்கை பார்க்கலையா? உனக்கு கொழுப்பு தாண்டி. சரி, போயிட்டு வா வேமா. ஓகே மம்மி, பாய். பூஜா நில்லு. இப்போ என்ன மம்மி உங்களுக்கு பிரச்சனை? கடைசி வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட் சொல்லவே இல்லை. யாரடி பார்க்க போறேன்? அதெல்லாம் ரகசியம் மம்மி, அதெல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். அடியே, சரியான வாயாடி. வா வீட்டுக்கு வாடி. வாழு வாழை ஒட்ட நறுக்கிறேன். என்னம்மா பூஜா, இதுதான் நீ 1/2 hourல வர லட்சணமா? ரொம்ப ஓட்டாத என்ன? எங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட பதில் சொல்லி வரங்களே எனக்கு போதும் போதும் ஆயிடுது. எப்போ பாரு ஏதாச்சும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஷாலினி தான் செட் ஆவா. அது என்னமோ உண்மைதான்ப்பா. ஷாலினி ஒரு ரகம்னா நீ ஒரு தனி ரகம். சரி ஓகே, அந்த ரகத்தெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ எதுக்கு வர சொன்ன அதை முதல் சொல்லுவேமா. என்ன காலைல சுடு தண்ணி ஊத்திட்டு வந்த மாதிரி இந்த குதிக்கிற? கொஞ்சம் நிதானமா தான் கேளேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் நேர்ல வர சொன்னேன். நீ என்னடனா வேமா வேமா வேமான்னு பதட்டப்படுத்துற?
ஷோ எப்பா சொல்லுடா சாமி. ஏய் பூஜா, நான் ஷாலினியோட என்கேஜ்மெண்ட் பத்தி தான் பேசலாம்னு நினைச்சேன். என்ன உடனே வந்தாங்க? அதுங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாமே. என்னப்பா இவ்வளோ சீக்கிரமா பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் யோசிச்சு பண்ற வேலை இல்லையா? ஓ அதுவா ராஜீவ், நினச்சேன் நீ என்னை இதுக்கு பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடும்போதே நினச்சேன் இதை பற்றி தான் கேட்பேன்னு. அதாவது அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் அப்பாவோட ஃப்ரெண்டாம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் எதையுமே விசாரிக்காம அந்த ஒரு தேவாங்க இருக்கு பாரு, தேவாங்க அவனை பார்க்க அப்படி தாண்டா இருக்கு. அவனை பார்த்தா எனக்கே ஒப்பலை. ஷாலினி எப்படி தான் ஓகே சொன்னான்னு எனக்கே தெரியல. ஹே பூஜா, பேர்லாம் பயங்கரமா வைக்கிறியே. உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமா? அப்படி இப்படி எனக்கு எதுவும் பேர் வச்சிடாத. ஹே மொக்கப்படாதப்பா. ஹே பூஜா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ரவி பத்தி ஷாலினி கிட்ட எடுத்து சொல்லுன்னு. நீ ஏதாவது சொன்னியா? அதை ஏன் கேட்குற? இவங்க பொண்ணு பார்க்க வந்திருந்தப்பே நான் சொன்னேன் ரவியை பற்றி யோசி ஷாலினி அப்படின்னு. ஒரே வார்த்தையில என்னோட வாயடைச்சிட்டா. வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு. அதுக்கு மேலே என்ன பேச சொல்கிறேன்? ஹே, அதுக்காக நீ அப்படியே விட்டுருவியா? நீ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானே? இல்லைனா முடிஞ்சா நீ ரவியோட லவ் கூட எடுத்து சொல்லலாமே. டேய் எனக்கு கோவம் வர வைக்காதடா. நான் அவகிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொன்னேன். அவ சொல்லிட்டா ரவியை பற்றி அவளுக்கு தான் எல்லாமே தெரியுமா. ஸோ அவன் ஃப்ரெண்டு தானா, போதுமா? இப்படி சொன்னவகிட்ட நான் என்னடா பண்ண முடியும்? இதுக்கு மேலே உன் ஃப்ரெண்டு ரவி அவனா அவனோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணாதான் உண்டு. இல்லையா அவன் பாட்டுக்கு தாடி பார்த்துக்கிட்டு திரியட்டும். என்ன பண்ண சொல்ற? ஹே, இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. டேய் யாரா இப்போ நக்கல் பண்ணுறா? அவன் லவ் பண்ணானா அவன் தானடா அதுக்கு போராடணும். அதை விட்டுவிட்டு அவனே அமைதியாக இருக்கும்போது நம்ம என்னடா பண்ண முடியும்? சொல்லு. அவளை கேட்டா ஃப்ரெண்டுங்கிறான், இவனை கேட்டாலும் ஃப்ரெண்டுங்கிறான். நம்ம இடையில நின்றுக்கிட்டு நம்ம தாண்டா திருதுன்னு முடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம ரவியே வாயை திறந்து சொன்னாதான். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அது எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிற? ஏய் ஹலோ, அவனை சைல்ட்ஹுட்லேருந்து ஷாலினி மட்டும் பார்க்கல, நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. ஓகே பூஜா, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணுவோமா? ஹே, நீ இருக்கிறத பார்த்தா ஏதோ தில்லாலங்கடி வேலை செய்ய சொல்லுவ போலையே. இப்போதான் கரெக்டாக பிடிச்சிருக்க. என் பூஜானா பூஜா தான். என் ஆள் என்னைய மாதிரியே இருக்காப்பா. டேய் சரி, நம்ம செய்து அப்புறமா வச்சுக்கலாம். இங்கே பாரு பூஜா, நம்ம அந்த ரமேஷ் மேலே ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கான்னு துப்பு துளைக்க ஆராய்ச்சி பார்ப்போம். அதில் அவன் கண்டிப்பாக சிக்குவான்ல. ஹோ, ஒருவேளை அவன் டீ டோட்டலராக இருந்தானா என்ன பண்ணுவீங்களா? சொல்லு. ஏய், ஆரம்பத்திலே இப்படி தப்பா வாய் வைக்காதப்பா. எனக்கு என்னமோ அந்த ரமேஷுங்கிற பேர் வச்சவன் ஒரு தப்பான கேரக்டரா இருப்பானோன்னு தோணுது. டேய் நீ அவனை நேரில் கூட பார்த்தது கிடையாது, அதுக்குள்ளேயும் அவனோட கேரக்டரவே ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டியா? ஹே, அப்படி இல்லப்பா. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஒரு சிறு தவறு செய்யத்தான் செய்வான். அந்த செய்யற சிறு தவறை நம்ம பெரிய தவறா காமிச்சிட்டோம்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்ல. ஓ அப்படின்னா என்ன, டிடெக்டிவ் வேலை பார்க்கணும்னு சொல்லாமல் சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம ஷாலினிக்காக செய்யலாம். ஆனால் இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? அவனை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹே, சிம்பிள்ப்பா. அவனோட ஃபேமிலி டீடைல்ஸ், அவன் எந்த கம்பெனி, என்ன பண்ணுறான், இந்த டீடைல்ஸ் மட்டும் என்கிட்ட கொடு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், சிபிஐ மாதிரி தான் அவனும், டிடெக்டிவ் வேலைலாம் பார்க்குறான். ஸோ அவன்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே? என்னமோ சொல்கிறேன், என்கிட்ட நல்லது நடந்தால் சரி தான். சரி ஓகே, நான் டீடைல்ஸ்லாம் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். சரி ஓகே. டீ சூடாக இருக்குது, ஆரம்பங்களையும் குடிச்சிடலாம்.